ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டி அண்ட் ட்ரெடிஷ்னலான வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம். அதுவும் வெறும் குறைவான இன்கிரீடியன்ஸ் வச்சு மதிய உணவுக்கு கூட சட்டுன்னு தயார் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ வாங்க இன்னைக்கு இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வீட்டு சமையல் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற சமையல் வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு உடனே வரும். வெண்டைக்காய் மோர் குழம்பு செய்யறதுக்கு 5லேருந்து 6 வெண்டைக்காயை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை, அரை தக்காளி, 3 பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து ரெடியா வச்சுக்கோங்க. அடுத்தபடியா நம்ம கைப்பிடி அளவு பச்சரிசியும் துவரம் பருப்பும் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு இது கூட நம்ம 3 பச்சை மிளகாயும் கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கெட்டி தயிர் இருக்கு இல்லைங்களா, இது உங்களுக்கு தேவையான அளவுக்கு தயிர் எடுத்துட்டு தண்ணி கலக்காம அதையுமே ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரு வாணல்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம 1 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டியால் கலரிட்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலரிட்டு சேர்க்குறீங்கன்னா அந்த எண்ணெய் வெடிப்படாமல் இருக்கும், அதுக்காக தான். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷத்துக்கு காய் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இன்னும் நமக்கு வெண்டைக்காய் வேகலை, அதனால தேவைக்கேற்ப உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி நீங்க காய் வேக வைக்கிறீங்க அப்படின்னா சீக்கிரமா உங்களுக்கு காய் எல்லாம் வெந்துடும். காய் நல்லா வதங்கியதும் நம்ம அரைச்சு வச்சிருக்க அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி தண்ணி ஊற்றி தான் நம்ம அரைச்சிருக்கோம், அதனால அரை கப் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடுங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தயிர் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் 1/2 கப்பு தயிருக்கு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்க இதை விட அதிகமா செய்யறீங்களா எல்லா அளவுகளையுமே கூடுதல் படுத்திக்கோங்க. தயிர் சேர்த்ததுல இருந்து ஒரு 2 கொதியில நம்ம குழம்பை இறக்கிடலாம். இப்ப குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல இருந்து ஒரு 2-3 கொதியில நம்ம கொத்தமல்லியை தூவிட்டு மோர் குழம்பை இறக்கிடலாம். இந்த குழம்பை ஒரு ஒயிட் ரைஸோட பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். சைடிஷாக பார்த்தீங்கன்னா அப்பள வகைகள் இல்லை அப்படின்னா கிழங்கு வகைகள் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த குழம்பு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.